ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் நருட்டோ சாப்டர் 2க்கு என்ன மாதிரியே நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ காய்ஸ், நருட்டோ சாப்டர் 2 வந்து பார்த்திங்கன்னா வராதுன்னு நான் வந்து சொல்லலை. ஆனால் வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ சாப்டர் 2 வர மே மந்த் வந்து பார்த்திங்கன்னா வருது. மே மந்தில் நருட்டோ சாப்டர் 2 கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ நருட்டோ சாப்டர் 2க்காக நீங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஈவன் நானுமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கரேனாக்காரன் இந்த OB48 பண்ண சூப்பரான நல்ல செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். செய்திகளில் நல்ல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். OB48 செம்ம அப்டேட்டு அப்படின்னு எவனாவது சொன்னீங்கன்னா செருப்பு பிஞ்சிடும். OB48 என்ன பண்ணியிருக்கானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஷர்ட் வந்து மாற்றிட்டானுங்க. FF டிஷர்ட் அவனுங்க மாற்றினானுங்கன்னா அது நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து ஓல்டு பிளேயர்ஸ்க்கு வந்து அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. நான் வந்து நியூ பிளேயர். ஓல்டு பிளேயருக்கு கண்டிப்பாக அவங்க வந்து டென்ஷன் ஆகிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஆரில் வந்து புது சீசன் இவனுக்கு என்ன கரேனா, நீ ஏன்டா இப்படி பண்ணுற? ஃப்ரீ ஃபயர் வந்து உங்கள் அப்பனா விளையாடி கொடுக்குறேன். கஷ்டப்பட்டு நாங்கள் ரேங்க் அடிப்போம். இவர் டப்பு 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 டப்புன்னு பிஆர்லி சிஎஸ்லி சீசன் மாற்றிக்கிட்டே இருப்பார். என்னால் சுத்தமாக ரேங்க் புஷ் பண்ண முடியல. டைமண்ட் 4 வந்துட்டேன். அப்போ டப்புன்னு சிஎஸ்எல் சீசனை மாற்றிட்டான். வந்துச்சு பாருங்க எனக்கு கோபம். கரேனா, நீ என் கையில் மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். எப்படா ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரும்? ஃப்ரீ ஃபயர் இந்தியா வரும்னு நினச்சி பிளேயர்ஸ் எல்லாம் செத்தே போயிடுவானுங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ சாப்டர் 2 எந்த மந்தில் வருது அப்படின்றது பார்த்திங்கன்னா மே மந்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வருது. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா தான் உலகமேனா அந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா RG ரோலக்ஸ் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. இந்த மாதிரி என் தம்பி டேப்பப் பண்ணி விளாட்றான் ப்ரோ, கொஞ்சம் என்னென்னு எல்லாருக்கும் சொல்லுங்கள் ப்ரோ, வீட்டில் அவனை பயங்கரமாக அடிக்கிறாங்க, என்னால் பார்க்க முடில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ. அது வந்து எனக்கு மனசு ரொம்ப, அந்த பிரதர் பேசுகிற வீடியோ வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு. இனிமே ஒருத்தர் டேப்பப் பண்ணாமல் விளாடுங்க. டேப்பப் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட காசு இருந்தால் உங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டா பண்ணுங்கள். நீங்களாக போய் காசு எடுத்துகிட்டு போய் டேப்பப் பண்ணாதீங்க. தயவுசெய்து உங்கள் எப்படி சொல்கிறது, ரெக்வஸ்டடாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேட்குறேன். தயவுசெய்து டேப்பப் பண்ணாதீங்க. எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா டேப்பப்பே பண்ண விட மாட்டாங்க. 9 ரூபா ஆட்ராப் ஆஃபர் வந்தால் கூட எங்கள் வீட்டில் டேப்பப் பண்ண மாட்டாங்க. 190 800 டைமண்ட் ஆஃபரு. நான் அன்றைக்கி ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன். சயின்ஸில் வந்து 98 எடுத்தேன். அன்றைக்கி கூட பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து வாழ்க்கையே வெறுத்து போய் நான் வந்து கடந்தேன். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சி எங்கள் அம்மாவை நினச்சி. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிட்-டர்ம் எக்ஸாமில் தான் என்னால் வீடியோ வந்து போட முடியல. மன்னிச்சுக்கோங்க கைஸ். இனிமேல் கண்டிப்பாக உடனுக்குடன் நமக்கு வந்து வீடியோ வரும். கரேனா பேனல் சேல் பண்ணுறா. டே கரேனா, நீலாம் என்னடா பிடுங்கிட்டுருக்கியாடா நீ? அத்தனை பேர் பேனல் யூஸ் பண்ணுறாங்க, நீ அதை தடுக்கிறது விட்டுட்டு இது பண்ணுறா. ஏதோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீட் டிடெக்டர்னு சொல்லிட்டு ஹேக்கர்ஸ் எல்லாம் வந்து வெளியே தூக்கிட்டு போனான். திருப்பியும் வந்துட்டானுங்க. அப்போது கரேனா வந்து பார்த்திங்கன்னா பேனலை இவனே வந்து சேல் பண்ணுறான். இது ரொம்ப தப்பு கரேனா. அப்புறம் எல்லா பிளேயர்ஸும் இதிலேருந்து போயிடுவாங்க, பார்த்துக்கோ. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். தயவு செய்து கைஸ், நான் வந்து பேனல் யூஸ் பண்ணுறவங்களாம் ஒரு கேள்வி கேட்குறேன். நீ வயிற்றுக்கு சோறு உப்பு போட்டு தானே தின்ற, அப்போ முடிஞ்சால் உன் திறமைய வச்சு ஆடு. அதுக்கப்புறம் ஏன் பேனல் வச்சு ஆடுற? அதான் என் கேள்வி. பேனலை எவன் சேல் பண்ணுறான்னு அவன் என் கையில் கிடச்சான்னு வச்சுக்கோங்களேன், கொன்னே போட்டுருவான் அவனை. அவ்வளோ ஒரு வெறியில் இருக்கேன் கைஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வருவோம். நருட்டோ சாப்டர் 2 எந்த மாதம் எந்த வாரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். மே மாதம். ஆல்ரெடி சொல்லிட்டேன், மே மாதம் 4th வீக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இந்திக்கார பையன் ஷார்ட்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன். நானே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கேட்டு கலெக்ட் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல, லைக்காச்சும் பண்ணிவிட்டு பாருங்கள்.
ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளார நிறைய கொலாபரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறாங்க. நமக்கு வேட்டு மேலே வேட்டாக வைக்க போகிறாங்க இந்த கரேனா பசங்க. சரி கரேனாக்காரன் என்ன வேட்டு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நருட்டோ கொலாபரேஷனுக்கு அடுத்ததாக பெட்டன் கொலாபரேஷன் வந்து பார்த்திங்கன்னா வருது. இதில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் தனியாக சொல்கிறேன். இது வந்து நருட்டோக்காக நான் வந்து நருட்டோ சாப்டர் 2க்காக நான் வந்து இந்த ஒரு வீடியோவை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கிளிப்ஸ் சேர்த்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். அந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி OB49 அப்டேட் என்ன அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது ஒன்றுமே இல்லை கைஸ், பென்டன் கொலாபரேஷன் தான் OB48 அப்டேட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா OB52 தான் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ கொலாபரேஷன் சாப்டர் 2ன்னு என் ஃப்ரெண்டு சொன்னால், நான் சொல்லலை, என் ஃப்ரெண்டு சொன்னால். ஏதாவது தப்பாக இருந்தால் அவனை போய் அடிங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இது போயிட்டுருக்கு, ஃப்ரீ ஃபயர் வேஸ்ட்டு கரேனா கெத், ஃப்ரீ ஃபயர் வேஸ்ட்டு பப்ஜி கெத்து அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன். பப்ஜி வந்து செகண்ட் பிளேஸில் தான் இருக்குது, ஆனால் ஃப்ரீ ஃபயர் ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே இருக்குது. அப்போ யார் கெத்து? நாங்கள் தானே கெத்து. ஸோ கைஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பேனல் யூஸர் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு அவங்கள பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா இதோட பேனல் யூஸ் பண்ணவங்க இருக்கக்கூடாத அளவுக்கு, பேனல் யூஸ் பண்ணவங்க தூக்கு மாட்டிட்டு சாகிற அளவுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து அவங்க வந்து கேட்க போகிறேன். ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட்டும் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு இருந்தால் தான் நாங்கள் எல்லாம் கரேனா கூட கலந்து பேசி எப்படியாவது இந்த பேனல் யூஸர்ஸை எங்களால் வந்து தூக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியே ஆகணும் கைஸ். நான் வந்து டிஜிஎஸ் ப்ரோ வீடியோ பார்ப்பேன், அப்புறம் SRM ப்ரோ வீடியோ பார்ப்பேன். இவங்களாம் வந்து ப்ரோ பிளேயர்ஸ், நான் ஒரு பாட்டு தான், நான் பாட்டுன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து SRM ப்ரோ, டிஜிஎஸ் ப்ரோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கரேனாவை பற்றி கழுவி ஊற்றுறதுனால இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக்கராகவே அனுப்பிச்சி விட்றாங்க கைஸ். ஸோ ஹேக்கரு, விபேட்ச் பிளேயரு, ரீஜியன் பிளேயரு இவங்கெல்லாம் அனுப்பிச்சி விட்டு இவங்கள ரேங்க் புஷ் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பண்ணுறாங்க கரேனா. ஆனாலும் நம்ம SRM ப்ரோ அட்டின்னு அடிக்கிறாரு, போட்டு தாக்குறாரு. நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன். நான் SRM ப்ரோவோட தீவிரமான ஃபேனு, ரசிகனு. நீங்களும் ரசிகனா? மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா SRM ப்ரோ அப்படின்னு போட்டு க்ரீன் கலர் ஹாட்டை கமெண்டில் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் கைஸ். என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ட்ராகன் பால் சூப்பர் கொலாபரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட FFல வந்து விட போகிறாங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டு வந்து நான் அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இவ்வளோ பெருசாக லாங்காலாம் போகாது. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா போட்டேன். ஸோ கைஸ் என்னடா இவன் ரொம்ப நேரமாக இழுத்துட்டே போகிறானேன்னு நினைக்காதீங்க. தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் எங்களோட ஒரு மோட்டிவேஷனாகவே நாங்கள் நினச்சிக்கிட்டு, லைக் சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனு. நாங்கள் அதையே ஒரு மோட்டிவேஷனாக நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறோம். எனக்கு இப்போ வாய் வலிக்குது, நான் கேப் விடாமல் உங்களுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நருட்டோ சாப்டர் 2ல் சுனாடே பண்டல் வருது, மாதரா பண்டல் வருது, பெயிண்ட் பண்டல் வருது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து நருட்டோ அவ்வளோ பார்க்க மாட்டேன், ஆனால் எனக்கு நருட்டோ பிடிக்கும், ஆனால் நான் பார்க்க மாட்டேன். பெயின் வருது, அப்புறம் ஒபிட்டோ வருது கைஸ். ஒபிட்டோனா அந்த ஒபிட்டோ மாஸ்க் தான் ஃபஸ்ட்டே விட்டுட்டானுங்களே அப்படின்னு பார்க்காதீங்க. ஒபிட்டோ ஃபேஸ் ஓட அந்த பண்டல் வந்து பார்த்திங்கன்னா வருது. ஆனால் இட்டாச்சி பண்டலும் வந்து பார்த்திங்கன்னா வருது. இட்டாச்சியை வந்து பண்டலாக விட போகிறாங்களா, கேரக்டராக விட போகிறாங்களான்றது தான் குழப்பமே. இந்த யூடியூபர்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த இந்திக்கார பசங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியே கிராஃபிக்ஸ் பண்ணுவானுங்க, அப்படியே கிராஃபிக்ஸு ஃபுல் இந்தி கேமர்ஸு. நீங்கள் வந்து நம்பாதீங்க, அவங்கள வந்து நம்மளை வந்து ஃபூல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏப்ரல் ஃபுல் ஏமாந்த ஃபுல்
காவால காப்பி விட்டா காவால கை விட்ட ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவானுங்க. ஸோ தயவுசெய்து இந்திக்கார பையா சொல்கிறதெல்லாம் வந்து பார்க்காதீங்க. நானே ஏதோ அந்த பையா சொன்னதை பார்த்தேன், ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறேன். எதுனாவது இதுனா அந்த பையாவோட சேனலை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் லாஸ்ட்டில். ஸோ அவரை போய் கேளுங்க என்ன, ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ உங்கள்கிட்ட லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொன்னேன். நான் வந்து இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்ஸி வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ ஃப்ளிப்ஸி அப்படின்னு போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இது போட்டு எப்படி சொல்கிறது, நீங்கள் போய்ட்டு அதில் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டைப் பண்ணிங்கன்னா இப்போது லாஃப்னு போட்டால் நீங்கள் சிரிக்கிற மாதிரி வரும், க்ரைன்னு போட்டால் அழுகுற மாதிரி வரும், அப்புறம் சைக்கோன்னு போட்டால் அந்த கண்ணு பிதிக்கிட்டு வர மாதிரி வரும். ஸோ அது மாதிரி நிறைய வந்து கிஃப்ட்ஸ்லாம் வந்து இதுக்கு தராங்க. ஃப்ளிப்ஸி வந்து நானும் ஒரு வீடியோவில் தான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். நல்லாயிருக்கு, ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பெட்ரு. ஸோ கைஸ் தயவுசெய்து சொல்கிறேன், யாரும் டேப் அவுட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லார்கிட்டையும் நான் கேட்குற ரிக்வெஸ்ட் அதே தான், தயவுசெய்து டேப் அவுட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது என்கிட்ட பேசணுன்னா நான் லாஸ்ட்டில் வந்து என்னோடய நம்பர் தரேன். என்கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசலாம். நான் வந்து மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி என் நம்பர் தராமல் நான் இது பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஆனால் ஃபேஸ் ரிவீல் மட்டும் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் கைஸ், வாய்ப்பே இல்லை, நான் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் சேனலை வந்து அப்புறம் நாம போட்டுட்டு போவா, நான் வந்து அதோட கைஸ் தயவுசெய்து உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 6 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, ஒன்று தீங்கிடிக்க முடியாது. நான் வந்து கரேனாவை பற்றி புகழ்ந்து பேசி பேட்ச் வாங்கலான்னு பார்த்தேன், ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப குசும்புத்தனமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா மற்ற யூடியூபர்ஸ் கூட சேர்ந்து நானும் கரேனாவை கழுவி ஊற்றுறேன். அவ்வளோதான் என்னோடய விஷயம். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய் கைஸ், ஐ லவ் யூ. பாய் 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 பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். கைஸ் அதுக்கு முன்னாடி என் ஃபோன் நம்பர் சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன். 9445817086. சாரி 7. 6க்கு ஃபோன் பண்ணிங்கன்னா பிஸியாக இருக்கும், 7க்கு ஃபோன் பண்ணுங்கள், அப்போ தான் என்கிட்ட வந்து பேச முடியும். ஒரு 8 o'clock அப்படி மேலே வந்து ஃபோன் பண்ணுங்கள். பை பை கைஸ்.